நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் யூடியூப் அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபரா, யூடியூப் வீடியோவை அதிகமாக வாட்ச் பண்ணக்கூடிய நபரா, மொபைலில் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா பெரிய ஸ்க்ரீனில் யூடியூப் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக யூடியூப்பை பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் கவனிக்க வேண்டி வரும். ஆமாங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இருந்தாலும் சமீப காலமாக நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய யூடியூபோட அப்ளிகேஷனில் வந்திருக்கும், பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னுடைய மொபைலில் எதேச்சியாக நான் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஐக்கான் டிஸ்பிளே ஆச்சு. என்னடா அது புதுசாக இருக்க அப்படிங்கிறத மாதிரி நான் போய் செக் பண்ணேன். ஸோ இதுதானா அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டுட்டு போக முடியல. ஸோ அதை ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ முன்னாடியே உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பை பற்றி. வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூப்பை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அது என்னென்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, டேரெக்டாக உங்கள் ஃபோனில் யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பாருங்கள், ஹோம் பட்டன், எக்ஸ்ப்ளோர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், லைப்ரரி, அதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன், இது எல்லாமே உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது. இப்போ டாப்பில் பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கீழே இருந்தது பார்த்தீங்களா, இப்போ அது மேலே இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்குது. இது எதுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இப்போ அதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். டேப் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கனெக்ட் டு டிவைஸ் அப்படின்னு இருக்கு, சர்ச்சிங் ஃபார் டிவைஸ், லிங்க் வித் டிவி கோட், இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த கேஸ்ட் எதுக்கு தெரியுமா? நீங்கள் மொபைலில் யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க, சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அதே இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், பட் உங்களுடைய ஃபோனை அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படிங்கிறத உண்மை. ஸோ இதுதான் அந்த செட்டிங். இதை ரெண்டு வழிகளில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த டிவியை சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இன்னொன்று, லிங்க் வித் டிவி கோட், உங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய ஒரு கோடு, அந்த கோடு எடுத்து நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது, முடிஞ்சது கதை. இப்போ நம்ம லிங்க் வித் டிவி கோடை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் டிவி கோடு, அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத, ஹவு டு கெட் அ டிவி கோட் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் யுவர் யூடியூப் ஆப் ஆன் யுவர் டிவி, கோ டு செட்டிங், ஸ்க்ரால் டவுன் டு லிங்க் வித் டிவி கோட், a blue TV code will be appear on your TV, enter the code. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுது. ரெண்டு வழிகளில் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவை அப்படியே டிவி ஸ்க்ரீனில் அப்படி பார்த்து மகிழ முடியும். ஸோ அதாங்க இது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோ ப்ளே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஐக்கானை இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் எந்த வீடியோ நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக பார்த்துட முடியும். அதுதான் உண்மை. இப்போ என்ன செய்யறேன், அந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நான் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சிங்களா? முதல்ல நம்ம பார்த்தோமே அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இந்த ஐக்கான் இருக்குது. ஈஸியாக உங்களுடைய மொபைலில், அதாவது மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவை அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைலில் வெப் ப்ரௌசரில் நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோவை கனெக்ட் பண்ண முடியாது தற்சமயம் அப்படின்னு சொல்லி யூடியூப் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ பயன்படுத்தலாம். நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.